வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னா, கர்ப்பத்தோட ஆரம்ப அறிகுறிகள் என்ன, எப்போ தெரியும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஒரு புதிய உயிர் உங்களுக்குள்ள உருவாக தொடங்கும் போது உங்கள் உடம்புல பல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அறிகுறிகள் இருக்காது. ஒரு சிலருக்கு எந்த அறிகுறிகள் இல்லாமலும் கூட அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. முதல் அறிகுறி பீரியட் தள்ளி போகிறதாங்க. இப்போ நீங்கள் ரெகுலராக பீரியட் இருக்குது, இந்த மாதம் உங்களுக்கு பீரியட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு 5 நாள் இல்லைன்னா 10 நாள் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்போயும் உங்களுக்கு பீரியட் ஆகலைன்னா நீங்கள் உடனே போய் நீங்கள் ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது ப்ரெக்னென்சியில் ஒரு முக்கியமான அறிகுறிகளில் இதுவும் ஒன்று. இரண்டாவது, அதிகமான சோர்வு இருக்குங்க. இப்போ நம்ம வழக்கமாக நம்ம வேலையெல்லாம் எப்போவுமே ஆக்டிவாக செஞ்சிட்ருப்போம். அந்த வேலையெல்லாம் இப்போ செய்யும்போது நம்மளுக்கு உடம்பு அப்படியே களைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். போய் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே டயர்டாக இருக்கும். நம்ம எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. இது எதனாலனா நம்ம உடம்புல ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் அதிகரிக்கிறதுனால இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும். மூன்றாவது, குமட்டல் வாந்தி இருக்குங்க. இந்த டைமில் நம்ம எது சாப்பிட்டாலும் நம்மளுக்கு குமிட்டிக்கிட்டு வரும், இல்லைன்னா ஒருத்தவங்க வாமிட் பண்ணிடுவாங்க. மார்னிங் சிக்னஸ்ன்னு சொன்னாலும் இது எந்த நேரத்தில் வேணாலும் இருக்கும். ஒரு சிலருக்கு நாள் முழுவதும் கூட இந்த மாதிரி இருக்கலாம். நான்காவது, உணவு மற்றும் வாசனைகளில் மாற்றங்கள் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஏதாச்சும் ஆசைப்பட்டு நம்ம சாப்பிடுவோம், ஆனால் அது நம்மளுக்கு பிடிக்காமல் போயிடும். ஒரு சில சாப்பாடுகள் வாசனையே நம்மளுக்கு பிடிக்காது. வீட்டில் நம்ம ஏதாச்சும் தாளிச்சோம்னாலும் அந்த தாளிச்ச ஸ்மெல்லு நம்மளுக்கு பிடிக்காமல் போயிடும். அதே டைமு சில உணவுகளை சாப்பிடணுங்கிற ஆசையும் இருக்கலாம். ஐந்தாவது, மார்பகத்தில் மாற்றம் இருக்குங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம மார்பகம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே டைமு நிப்பிள் சுற்றி ரொம்பவே பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தொட்டோம்னா உணர்ச்சி அதிகரிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். இது எதனால் வருதுன்னா, ப்ரெக்னென்சிக்கு தயாராகும்போது நம்ம உடம்புல இது நார்மலாகவே நடக்கக்கூடிய ஒரு செயல் தான். ஆறாவது, அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது. ப்ரெக்னென்சி டைமில் ஆரம்பத்திலேயே சில பெண்களுக்கு அடிக்கடி யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஏழாவது, மனநிலை மாற்றங்கள் நடக்குங்க. அந்த டைமில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு டைமில் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க, ஒரு டைமில் ரொம்பவே சோர்வாக இருப்பாங்க, ஒரு டைமில் காரணமே இல்லாமல் கோபப்படுவாங்க. ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு அவங்க மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு சிலர் அழுகவும் செய்வாங்க. இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இந்த டைமில் நடக்கும். ஒரு சிலருக்கு வயிறு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், வயிறு உப்புசமாக இருக்கும், தலை சுத்தல் இருக்கும். இது ப்ரெக்னென்சியில் சில பேருக்கு இந்த மாதிரி கூட நடக்கலாம். ஆனால் இது காமனான அறிகுறிகள் நம்ம நினச்சிக்க கூடாது. வேறு ரீசனுக்காக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் கார்டு வாங்கி செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இதில் எந்த அறிகுறிகள் இருந்தாலும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்ட்டு நினச்சிக்க கூடாது. இதில் எந்த அறிகுறிகள் இல்லைனாலும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது. எதனாலனா, நம்ம இந்த மாதிரி மாதவிடாய் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நம்ம போய் ப்ரெக்னென்சி கிட் வாங்கி செக் பண்ணுறது தான் நல்லது. அப்படி கிட்லேயும் உங்களுக்கு பாசிட்டிவ் வரல அப்படின்னா நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் டைரெக்டாக போய் ப்ளட் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஹாப்பியாக இருங்க. நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பெண்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸுமே இருக்காது. அதனால் எப்போவுமே நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இல்லையே அப்படின்ட்டு நிறைய மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம ரொம்பவே அப்செட்டாக இருப்போம். மன அழுத்தம் இந்த மாதிரி டைமில் இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நான் சொன்ன விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.